പടം അടിപൊളി. ഞങ്ങൾ പറഞ്ഞല്ലേ മേട്ടുപ്പാളയത്തിന് വന്നാണ്, തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് നോക്കാൻ വന്നാണ്. പടം അടിപൊളിയായിട്ടുണ്ട്, வேற லெவல். ஆக்சுவலி ரொம்ப எமோஷனலா இருக்கு. கடைசி படம்னு நினைக்கவே முடியல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. விஜயும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இட் வாஸ் வெரி குட். ஒரு சிஎம்மா வந்துட்டு ஒரு பிகினிங்கா இருந்திருக்கு. படம் வந்து வேற லெவல். எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சுன்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா இப்போ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான், வேற லெவல் படம். மாசான அடிச்சிருக்காரு. அவரு சிஎம்மா இப்போ வந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு நல்லபடியா செய்வாருன்னு நினைக்கிற மக்களுக்கு. ஆனா இந்த படம் நல்ல மாசான படம். எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க, நல்லா இருக்கு படம். குடும்பம் எல்லாரும் பார்க்கலாம், எந்த கிளாமரும் எதுவும் இல்ல. முக்கியமா பெண்கள் பார்க்க வேண்டிய படம். 500 கோடி கன்ஃபார்ம். அவர் சிஎம்மா வரக்கு அடுத்து நெக்ஸ்ட் பிஎம்மா வரணும். வாழ்த்துக்கள்ண்ணா. லாஸ்ட் டைம் அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மற்றபடி படம் எல்லாம் வேற லெவலு. கடைசியா ஒரு வாட்டி தளபதி பார்த்துட்டு போயிட்டோம். இனி இதுக்கு மேல FDFS யாருக்கு வருவான்னு தெரியல. கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்கு. தளபதி எப்பவும் போல மாஸ் பண்ணிட்டாரு. தளபதி ஓஜி மூவினா இது சின்ன வருத்தம். இனிமேல் நடிக்க மாட்டாரு. அது மட்டும் தானே, பரவாயில்ல. அவர் ரியல் லைஃப் ஹீரோவா இருக்காரு. அது எங்களுக்கு படம் வந்து எதுக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரலன்னு வந்து மக்கள் இப்ப பார்த்தாங்கன்னா மக்களுக்கு வந்து புரியும்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி படம் வந்துருந்துச்சுன்னா அண்ணனோட நடிப்பு, அண்ணனோட இது எல்லாமே, அண்ணன் மக்களுக்காண்டி செய்ய நினைக்கிறது எல்லாமே வந்து சொல்லியிருக்காரு. அதனாலதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி கடந்த ஆட்சியில படம் வரவிடாம பண்ணிட்டாங்க. கடந்த ஆட்சிக்கு வந்திருந்தா நேரம் தளபதி விஜய் மட்டும் வந்திருக்கும். இப்ப எலெக்ஷனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அப்படின்னு சொல்லி அண்ணனோட படம் வந்திருக்கு. உண்மையிலே அண்ணன் ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காரு. அரசியலுக்கு வந்துட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு. மக்களுக்கு நல்லதை செய்வாருன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த லாஸ்ட் டைம்ங்கிறப்ப அந்த எல்லாரோட விஜய் ரசிகர்கள் ஆகட்டும், அண்ணனோட தம்பிகள் ஆகட்டும், எல்லாருக்குமே ஒரு அழுகை மாதிரி தான் வந்துருச்சு. அந்த ஒரு இது பாக்குறப்ப கண்டிப்பா நல்லா இருக்கும். என் பேர் கௌதம், நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். ஃபிலிம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஜயோட கடைசி மூவி ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வேர்ட்ஸ் வர மாட்டேது. கடைசியில் தலைவர் எல்லாத்தையும் ஆள வச்சிட்டாரு. என்னதான் சிஎம்ஐ எல்லாம் இதாக இருந்தாலும் எங்கள் தலைவர் கடைசி படம். ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயோ அதெல்லாம் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் தான். கம்பெனி ஜனவரியிலேயே விட்டுருந்தா விஜய்னு விட்டுருப்பாங்க. நல்லதாக போச்சு. சிஎம் விஜய்னு போட்டது ரொம்ப நல்லதாக போச்சு. எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட்டாக இருந்துச்சு. அடுத்தடுத்து ஷோஸ் போவோம். இனி அடிக்கடி எங்கள் தலைவர் ரீரிலீஸில் மட்டும் தான் பார்க்க முடியும். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். கடைசி 2 நிமிஷம் ரொம்ப அழக வச்சுட்டாரு. மூவி ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் ஆசைப்பட்டதை விட இன்னும் மேலமா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்ல ஒரு சீன் பார்த்தோம். அண்ணனோட ஃபர்ஸ்ட் படத்திலிருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே உருகிட்டோம். இன்னும் படம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. முடிஞ்சா வருஷத்துல ஒரு படமாச்சும் பண்ணணும்னு கேட்டு பாக்குறேன். செம்மையா என்ஜாய் பண்ணோம். எங்க லைஃப்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமா தளபதி படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ தான். ஸோ இந்த டைம் வந்து கடைசி படம் பார்க்கணும்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க கேரளாக்கு 3 மணிக்கே கிளம்பி பண்ணிட்டோம். ஸோ தலைவர் கடைசி படங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. டைட்டில் கார்டு வந்து ஸ்டார்டிங் டைட்டில் கார்டு வந்து ரொம்ப செமையா இருந்துச்சு. பட் எண்டிங் டைட்டில் கார்டு தான் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. எல்லாத்தையுமே கொஞ்சம் அழுக வச்சுட்டாங்க. 30 செகண்ட்ஸ்னால செமையா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் ஒரு சீன் இருக்கு. ஆனா எல்லாரும் மேக்ஸிமம் அழுதுருவாங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த சீன் பாருங்க കണ്ടിപ്പാ. രാവിലെ 6 മണിക്ക് ഷോ കണ്ടിട്ട് വരുന്നത്. വളരെ ആവേശത്തോടെ ഈ പടം കണ്ടിട്ട് വരുന്നത്. വളരെ നന്നായി സൂപ്പറായി പടം അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. വിജയ് സാറും പടം എടുത്ത എല്ലാവർക്കും നന്ദി അറിയിക്കുന്നു. പിന്നെ മലയാളത്തിൽ മമിത ബൈജു നല്ലൊരു വേഷം ചെയ്തിട്ടുണ്ട്. നിറയെ സിനിമകളിൽ നല്ലൊരു ശേഷം കിട്ടട്ടെ. പിന്നെ CM വിജയ് സാർ ആയതിൽ വളരെ സന്തോഷമുണ്ട്. കാരണം തമിഴ്നാട് മക്കൾക്ക് വേണ്ടി ഒരുപാട് കാര്യങ്ങൾ സിനിമയിൽ തന്നെ വേണ്ട വെച്ചിട്ട് രാഷ്ട്രീയത്തിലേക്ക് വന്നൊരു നടനാണ് വിജയ്. ചെറുപ്പകാലം മുതൽ വളരെ ഇഷ്ടമാണ് വിജയിനെ. പാലക്കാട് 6 മണിക്ക് 9 മണിക്കായിട്ട് ഏകദേശം ഒരു 10-12-13 ഫാൻ ഷോ നടത്തുന്നുണ്ട്. അതുകൂടെ റെഗുലർ ഷോ ആയിട്ട് എല്ലാ തിയേറ്ററിലും ഉണ്ട്. ഏകദേശം 40 ഷോ ഉണ്ടെന്നാണ് എന്റെ കണക്ക്. പടം നന്നായിട്ടുണ്ട്. CM ആയാലും വർഷത്തിൽ ഒരു പടമെങ്കിലും തമിഴ്നാട് കേരളത്തിൽ ജനങ്ങൾക്ക് വേണ്ടി വിജയ് അഭിനയിക്കുമെന്നാണ് ഞങ്ങളുടെ വലിയൊരു ആഗ്രഹം. ഇത് പടം എടുത്ത എല്ലാവർക്കും നന്ദി അറിയിക്കും. താങ്ക് യു. പക്ഷെ വിജയന്റെ ലാസ്റ്റ് പടം പറയുമ്പോൾ മാത്രം ഒരു സങ്കടമുള്ളൂ. പിന്നെ ആക്ഷൻ ഫൈറ്റ് കാര്യങ്ങൾ എല്ലാം അടിപൊളിയാണ്. എന്താ പറയാ, പിന്നെ തമിഴ് രാഷ്ട്രീയത്തിനെ കുറിച്ച് ചെറുതായിട്ട് പറയുന്നുണ്ട്. പക്ഷെ കട്ടില്ലാതെ സിനിമ ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ കുറച്ചും കൂടി അടിപൊളിയായേനെ. മുഴുവൻ സിനിമ കാണുന്നുണ്ട്. മിസ്സായി പോയി. ടൈറ്റിൽ കാർഡ് അടിപൊളി.
ഫൈറ്റ് അടിപൊളി, BGM അടിപൊളി, എല്ലാം അടിപൊളി. പിന്നെ വിജയ് സാർ സൂപ്പർ, അടിപൊളി. என்ன சொல்ல, சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல் மாசா இருந்துச்சு, ஃபுல் வைபா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கடைசி மூவி ரொம்ப என்ஜாய் பண்ணோம், சூப்பரா இருந்துச்சு. அப்படின்னா அதே மாதிரிதான். ஆனா என்ன, அவங்க கடைசி மூவி அந்த ஒரு இது மட்டும்தான். மூவிலாம் சூப்பரா பிளாஸ்டா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்துச்சு.